வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். குமரி கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை. தென் கடலோர பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு. மும்பை மோனோ ரயில் நடுவழியில் நிறுத்தம். தீயணைப்பு படையினர் உதவியுடன் பயணிகள் மீட்பு. பாகிஸ்தான் தேவாலயங்களில் இரட்டை குண்டுவெடிப்பு. 6 பேர் பலி, 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம். விரிவான செய்திகள். தமிழகத்தின் தென் கடலோர பகுதியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் ஞாயிறன்று செய்தியாளர்களை சந்தித்தார். சனிக்கிழமை அன்று குமரி கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது ஞாயிறன்று காலை மேற்கு நோக்கி நகர்ந்தது. லட்சத்தீவு கடல் பகுதியில் நிலை கொண்டது. இந்த நிகழ்வால் அடுத்த 24 மணி நேரத்தில் தென் கடலோர பகுதியில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக ரமணன் கூறினார். நேற்று குமரி கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு நிலையானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே லட்சத்தீவு கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இந்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. வட மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இடங்களில் மட்டுமே மழை பெய்துள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இந்த தாழ்வு நிலை காரணமாக தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் கமுதி, ஆயக்குடியில் 8 சென்டிமீட்டர் மழையும் பாபநாசத்தில் 7 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. மும்பை மோனோ ரயில் பிரேக் டவுன் ஆனதால் நடுவழியில் தத்தளித்த பயணிகளை தீயணைப்பு படையினர் மீட்டனர். மும்பையில் வடாலா மற்றும் செம்போர் ரயில் நிலையங்களுக்கு இடையே மோனோ ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. வடாலாவில் இருந்து காலை 7:45க்கு புறப்பட்ட மோனோ ரயில் பக்தி பார்க் ரயில் நிலையம் அருகே வந்தபோது திடீரென பிரேக் டவுன் ஆனது. மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதால் நடுவழியில் ரயில் நின்றதை அறிந்ததும் பயணிகள் பீதியடைந்தனர். தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து ராட்சத கிரேன் உதவியுடன் பயணிகளை மீட்டனர். மின்சார விநியோகத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக வடாலா செம்பூர் இடையே இரு தடங்களிலும் காலை 8 மணியிலிருந்து பகல் 12 மணி வரை மோனோ ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. வடாலா செம்பூர் இடையே 8.8 கிலோமீட்டர் தூர மோனோ ரயில் சேவை 2014ஆம் ஆண்டு பிப்ரவரியில் துவங்கியது. அப்போது இருந்தே தொழில்நுட்ப கோளாறு மற்றும் மின்சார விநியோக பாதிப்பு காரணமாக அடிக்கடி மோனோ ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. பாகிஸ்தானில் 2 தேவாலயங்களில் அடுத்தடுத்து குண்டுகள் வெடித்ததில் 6 பேர் இறந்தனர். பாகிஸ்தான் லாகூரில் உள்ள யோகனாபாத் பகுதியில் 2 வேறு தேவாலயங்களில் ஞாயிறன்று காலை அடுத்தடுத்த குண்டுகள் வெடித்தன. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் 2 தேவாலயங்களிலும் கூட்டம் அதிக அளவில் இருந்தது. இக்குண்டுவெடிப்பில் 6 பேர் இறந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். 2 தேவாலயங்களின் வாசல்களில் மனித வெடிகுண்டுகள் தங்களை வெடிக்க செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு தெஹ்ரி-இ-தாலிபான் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இதே தெஹ்ரி-இ-தாலிபான் அமைப்பு தான் கடந்த ஆண்டு டிசம்பரில் பெஷாவர் பள்ளியில் 150 குழந்தைகளை கொன்று குவித்தது. 2013ஆம் ஆண்டு பெஷாவர் நகரில் உள்ள தேவாலயத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய மனித வெடிகுண்டு தாக்குதலில் 80 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 3 நாடுகளில் சுற்றுப்பயணம் முடித்த பிரதமர் மோடி டெல்லிக்கு திரும்பினார். 3 நாடுகளில் 5 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக கடந்த செவ்வாய் அன்று டெல்லியிலிருந்து பிரதமர் மோடி புறப்பட்டார். முதலில் செஷல்ஸ் தீவு சென்றார். பிறகு அங்கிருந்து மொரிஷியஸ் நாட்டுக்கு சென்றார். மொரிஷியஸ் நாட்டின் பார்லிமெண்டில் உரையாற்றிய மோடி அந்நாட்டு சுதந்திர தின விழாவிலும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். 3ஆவதாக இலங்கைக்கு வெள்ளியன்று அதிகாலை சென்றார். இலங்கை அதிபர் மஹிபாலா சிறிசேனா பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேயை சந்தித்து பேசினார். அன்றைய தினமே இலங்கை பார்லிமெண்டிலும் மோடி உரையாற்றினார். சனியன்று வடமேற்கு மாகாணத்தில் தலைமன்னார் மடுரோட் இடையில் அமைக்கப்பட்ட புதிய ரயில் பாதையை மோடி துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து தமிழர்கள் ஆதிக்கமிக்க வடக்கு மாகாணத்துக்கு சென்றார். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இலங்கையில் நடந்த உள்நாட்டுப் போரால் முற்றிலும் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தில் கால் பதித்த முதலாவது இந்திய பிரதமர் என்ற பெருமையை மோடி பெற்றார். யாழ்ப்பாணம் கலாச்சார மையத்துக்கு மோடி அடிக்கல் நாட்டி வைத்தார். உள்நாட்டுப் போரால் வீடுகளை இழந்த இலங்கை தமிழர்களுக்காக இந்திய அரசின் நிதி உதவியுடன் கட்டப்பட்ட 27,000 வீடுகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். 5 நாட்கள் சுற்றுப்பயணத்தை முடித்த பிரதமர் மோடி நாளரவில் கொழும்பிலிருந்து ஏர் இந்தியா சிறப்பு விமானத்தில் புறப்பட்டார். அவரை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே வழியனுப்பி வைத்தார். ஞாயிறு அதிகாலை 1 மணி அளவில் டெல்லி விமான நிலையத்தில் பிரதமர் மோடியும் அவரது குழுவினரும் வந்திறங்கினர். போராடுவதற்கு காரணம் தேடி அலைபவர் வைகோ என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாகர்கோவிலில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். பிரதமர் மோடியின் இலங்கை பயணம் வெற்றியை தேடி தந்துள்ளதாக தெரிவித்தார். காவிரி தடைப்பணைக்காக வைகோ போராட்டம் அறிவித்திருப்பதற்கான ஆதாரத்தை தரட்டும் என்று ராதாகிருஷ்ணன் கூறினார். போராடுவதற்கு காரணம் தேடிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிட்டே இருக்கும்.
எந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டு என்னைக்கு கொடுக்கப்பட்டது, ஆணையினுடைய நகலை தர சொல்லுங்க, நானே போய் பேசுறேன். மணியாச்சி தூத்துக்குடி நாகர்கோவில் திருவனந்தபுரம் ரயில் பாதையை இரட்டை ரயில் பாதையாக மாற்ற திட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் 72 வயது கன்னியாஸ்திரி கற்பழிக்கப்பட்ட சம்பவத்தில் 5 நபர்கள் சிக்கியுள்ளனர். மேற்கு வங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் ரணாகட் டவுனில் ஜீசஸ் மேரி கான்வென்ட் செயல்பட்டு வருகிறது. சனிக்கிழமை அதிகாலை 6 மர்ம ஆசாமிகள் காவலரை தாக்கிவிட்டு பள்ளிக்குள் நுழைந்தனர். தடுக்க முயன்ற 72 வயது கன்னியாஸ்திரியை அவர்கள் கற்பழித்தனர். தேவாலயத்தை சூறையாடிவிட்டு 9 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துச் சென்றனர். இச்சம்பவத்தில் ஈடுபட்ட 4 ஆசாமிகளின் படங்கள் பள்ளியில் இருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருந்தது. படங்களை வெளியிட்ட மேற்கு வங்க போலீசார் துப்பு கொடுப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவித்தனர். இந்த விவகாரத்தில் மேற்கு வங்க சிஐடி போலீசார் துரித கதியில் செயல்பட்டு 5 பேரை கைது செய்தனர். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள கன்னியாஸ்திரிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்த முதல்வர் மம்தா பானர்ஜி, மதத்தின் பெயரால் அரசியல் நடத்தப்படுவதும் மதவெறியும் நாட்டில் அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்தார். இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கையை விரைந்து எடுப்பதாகவும் மம்தா பானர்ஜி உறுதியளித்துள்ளார். பன்றிக் காய்ச்சலை தடுக்க புதுச்சேரியில் சித்த மருத்துவ கஷாயம் இலவசமாக வழங்கப்படுகிறது. புதுச்சேரியில் இயங்கி வரும் சித்த மருத்துவ வெளிநோயாளிகள் பிரிவில் பன்றிக் காய்ச்சல் தடுப்புக்காக கபசுர கஷாயம் வழங்கப்பட்டது. 15 வகை மூலிகைகள் சேர்த்து தயாரிக்கப்பட்ட இந்த கஷாயத்தை இலவசமாக வழங்கும் நிகழ்ச்சியை இயக்குனர் ராமன் துவக்கி வைத்தார். நாட்டு பாரம்பரிய வைத்தியம் ரொம்ப வருஷத்து பழைய காலத்திலேருந்து இந்த வைத்தியம் இருக்கு. இந்த வைரல் டிசீஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லான மூலிகைகள் நம்ம இந்தியாவிலவே இருக்கு. சும்மா ஜுரம் இருக்கும் போது ஸ்வைன் ஃப்ளூ இல்லையோன்னு தெரிஞ்ச அந்த ஸ்டேஜில் கூட எடுக்கலாம். அப்புறம் ஸ்வைன் ஃப்ளூ வந்தவரும் எடுக்கலாம். 30 ml நல்லா ஸ்ட்ராங்காக காய்ச்சி 30 ml சுருக்கி 30 ml மூலி கொடுக்க போகிறோம் எல்லாருக்கும். காலையில் 9 மணிக்கு வந்து எப்பவுமே அவைலபிள். இது ஒரு சென்டரில் நிறைய சென்டரில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கோவை மாவட்டத்தில் பன்றிக் காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். பொதுமக்கள் வந்து உடனே வந்து காய்ச்சல் அப்படின்னா அவங்களா போய் ஒரு மெடிக்கல் ஷாப்லயோ இல்ல அவங்களா போய் ஒரு பாராசிட்டமால் மாத்திரையோ வாங்கி போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து முற்றிலும் ஒரு தவறான விஷயம். அதற்குன்னு படித்த மருத்துவர்கள் இருக்காங்க, அரசாங்கம் இருக்கிறது, அரசு மருத்துவமனைகள் இருக்கின்றன. அதனால எந்த ஒரு காய்ச்சல், ஒரு சின்ன காய்ச்சலா இருந்தாலும் தலைவலியா இருந்தாலும் அவங்களா மருந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு நான் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயம் அவங்க வந்து ஒரு தக்க மருத்துவரின் மூலம் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை எடுத்துக்க வேணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். கோவையில் 10 இடங்களில் மருத்துவ கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு தீவிர நோய் தடுப்பு முகாம் நடந்து வருகிறது. நாய் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு குறித்து விழிப்புணர்வு முகாம் கோவையில் நடந்தது. கோவை மாநகர போலீஸ் சார்பில் நாய் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு தொடர்பான இலவச விழிப்புணர்வு முகாம் நடந்தது. பொதுமக்கள் தங்களது செல்ல நாய்களுடன் இந்த முகாமில் கலந்து கொண்டனர். அவினாசி சாலையில் உள்ள போலீஸ் பயிற்சி பள்ளி மைதானத்தில் இம்முகாம் நடந்தது. பராமரிப்பு, தடுப்பூசி, நோய் தாக்குதல் ஆகியன குறித்து விளக்கம் தரப்பட்டன. எங்க வீட்லயும் நானும் லேப் டாக் வச்சு வளர்த்துட்டு இருக்கிறோம். அது எப்படிலாம் வளர்க்கணும், என்னென்ன பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஃபுட்லாம் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பத்தி கேட்கறதுக்காக இங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். 100க்கும் மேற்பட்ட நாய்களுடன் வந்த உரிமையாளர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டனர். இதே மையத்தில் துப்பாக்கி பராமரிப்பு தொடர்பான இலவச பயிற்சியும் வழங்கப்பட்டது. கோவை மாநகர காவல்துறை ஆணையர் அவர்கள் உத்தரவுப்படி இன்று கோவை PRS வளாகத்தில் உள்ள துப்பாக்கி சுடும் கிளப்பில் கோவை மாநகரத்தில் உள்ள உரிமம் பெற்ற துப்பாக்கி வைத்துள்ளவர்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டது. இவ்வகுப்பில் சுமார் 60 பேர் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு துப்பாக்கிகளை கையாள்வது சம்பந்தமாகவும் சுத்தம் செய்வது சம்பந்தமாகவும் ஆயுத வினங்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த முகாமில் கலந்து கொண்டவர்களின் துப்பாக்கிகள் இலவசமாக சுத்தம் செய்து வழங்கப்பட்டன. பிரசித்தி பெற்ற கொல்லங்கோடு தூக்க திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்று கொல்லங்கோடு பத்திரகாளி அம்மன் கோவில். தமிழக கேரள மாநில எல்லையில் அமைந்துள்ள இக்கோவிலில் பங்குனி மாத பரணி நட்சத்திர தினத்தில் நடக்கும் தூக்க திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. குழந்தை வரம் வேண்டுபவர்களும் பிறந்த குழந்தை ஆரோக்கியமாக வாழவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் இக்கோவிலில் தூக்க மரத்தில் குழந்தைகளை ஏற்றுவதாக பெற்றோர் நேர்ச்சை வேண்டுகின்றனர். பிறந்து 90 நாட்கள் ஆனது முதல் 1 வயது வரையிலான குழந்தைகள் தூக்க மரத்தில் ஏற்றப்படுகின்றனர். இந்த ஆண்டுக்கான தூக்க திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதற்காக அலங்கரிக்கப்பட்ட யானைகள் அணிவகுக்க, பெண்கள் முத்துக்குடை ஏந்தி வர, குழந்தைகள் மலர்தூவ வட்டவிளை கோவிலில் இருந்து வெங்கஞ்சி கோவிலுக்கு தேவி எழுந்தருளினார்.
தொடர்ந்து கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. வரும் 23ஆம் தேதி பிரசித்தி பெற்ற தூக்கத் திருவிழா நடக்கிறது. தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 19,760 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,470 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 38 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 35,675 ரூபாயாக இருந்தது. வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறையில் அரிய வகையைச் சேர்ந்த 130 ஆலிவ் ரெட்லி ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன. நாகை மாவட்ட கடற்கரையில் ஆண்டுதோறும் ஆழ்கடல் பகுதியிலிருந்து வரும் ஆலிவ் ரெட்லி ஆமைகள் கரையில் குழி தோண்டி முட்டையிட்டு மூடிவிட்டு கடலுக்குள் சென்றுவிடும். இவற்றை வேட்டையாடுவதை தடுப்பதற்காக வனத்துறையினர் ஆமை முட்டைகளை சேகரித்து 10 பொறிப்பகத்தில் பாதுகாப்பாக வைத்து குஞ்சு பொரிக்க வைத்தனர். 130 ஆமை முட்டைகளிலிருந்து குஞ்சுகள் வெளிவந்த நிலையில் மாவட்ட கலெக்டர் பழனிசாமி அவற்றை ஆறுகாட்டுத்துறை கடலில் விட்டார். அழிந்து வரும் ஆலிவ் ரெட்லி என வகையான ஆமைகளை நாம் இங்கே பாதுகாத்து வரோம். இந்த ஆலிவ் ரெட்லி ஆமைகளை பாதுகாப்பதற்கு தமிழக வனத்துறை மிகவும் சிறப்பான செயல்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. மனிதர்கள் விலங்குகளிடமிருந்து அரிய வகை இனமான ஆமைகள் இதன் மூலம் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.